அதிகாரம் 8. ஆசரிப்பு கூடாரத்தில் ஏற்றப்படும் விளக்குகளை பற்றி இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 7 விளக்குகள் விளக்குத்தண்டிற்கு நேரே எரிய வேண்டும். ஆசாரியர் அந்த விளக்குகளை விளக்குத்தண்டிற்கு நேரே ஒழுங்காக ஏற்ற வேண்டும். லேவியர்கள் ஜீவனுள்ள விளக்குகளாக இருக்கிறார்கள். கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் எரிகிற விளக்காகவும் பிரகாசமான வெளிச்சத்தை கொடுக்கிற விளக்காகவும் இருக்கிறார்கள். இதற்கு முந்தின அதிகாரத்தில் ஆசாரியரின் பிரதிஷ்டையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்தில் ஆசாரியருக்கு கீழே பணிவிடை செய்கிற லேவியரின் பிரதிஷ்டையை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. லேவியர் சுத்திகரிக்கப்படுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கைகளை லேவியர் மேல் வைக்கிறார்கள். லேவியர் கர்த்தருக்கு முன்பாக காணிக்கையாக நிறுத்தப்படுகிறார்கள். கர்த்தர் லேவியரை இஸ்ரவேல் புத்திரரில் இருந்து எடுத்து அவர்களை ஆரோனுக்கும் அவருடைய குமாரருக்கும் தத்தமாக கொடுக்கிறார். மோசேயும் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் யாவரும் கர்த்தருடைய கட்டளையின் பிரகாரம் லேவியருக்கு செய்கிறார்கள். ஆசரிப்பு கூடாரத்தின் பணிவிடையை செய்யும் சேனையிலே சேவிக்க வரவேண்டிய லேவியர் 50 வயதிற்கு மேற்பட்ட லேவியருக்குரிய கட்டளை.